வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டேட்டாவை எப்படி டெலீட் பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு இந்த மைசூர் சோப் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட்டுன்னு கொடுத்தா எனக்கு டெலீட் ஆகிடணும். அதே டயத்தில் எனக்கு இந்த ஐடி எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகணும். ஏன் நான் இதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து அங்கே 10 லைன் இருக்குது. இதையே எடுத்துக்கிடுவோமே, ஒரு 4 லைன் இருக்குது. நான் இதை டெலீட் பண்ணிட்டேன். அங்கே டெலீட் பண்ணால் என்ன ஆகும், 3 லைனாக மாறிடும். அப்போ நம்ம இது எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், அங்கே மொத்தம் எத்தனை ரெக்கார்டு கவுண்ட் இருக்கோ அதோட 1 கூட்டிக்கோ அப்படின்னு சொல்லிருக்கோம். அப்போ 3 + 1 4. 4ங்கிற நம்பர் ஏற்கனவே இங்கே ஆச்சி மசாலாவை குறிச்சிக்கிட்டு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது, டெலீட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் நான் ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஓகே, ஸோ நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இதை நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எப்படின்னா, ஸோ டேட்டா ஃபோல்டருக்குள்ளே இருக்கக்கூடிய மாஸ்டருக்கு போகிறேன். ABC123 பாஸ்வேர்டு கொடுத்துட்றேன். இதில் இந்த லைன், நான் இந்த லைன் தானே டெலிட் பண்ணிட்டேன்னு சொன்னேன், மைசூர் சோப். இந்த லைன் டெலிட் பண்ணணும். ஆனால் இந்த லைன் வந்து டேட்டா பேஸ்லேருந்து டெலிட் ஆகக்கூடாது. எனக்கு அப்படின்னா தான் அங்கே ரெக்கார்டு கவுண்ட் கரெக்டாக வரும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன அந்த காலேஜ் இதே எடுத்துக்கோங்க. உங்கள் காலேஜில் 2 பேர் நிர்மலாங்கிற பேரில் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தங்க லெஃப்ட் ஆனாங்க அப்படின்னா அதுக்கடுத்து இப்போ உதாரணத்துக்கு 1663 பேர் இருந்தாங்க. அதில் 1112வது இடத்துல இருக்கக்கூடிய நிர்மலா லெஃப்ட் ஆனாங்க அப்படின்னா அதுக்கடுத்து வர்றவங்களுக்கு புதுசாக யாராவது ஜாயின் பண்ணாங்கன்னா 1664ன்னு தான் கொடுப்பாங்களே தவிர இந்த 1612 கொடுக்கவும் மாட்டாங்க. இந்த நம்பரை லிஸ்ட்லேருந்து எடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா நாளை பின்ன அந்த நிர்மலாங்கிற பொண்ணு திரும்ப வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணுறாங்க அல்லது ரீஜாயின் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மறுபடியும் அவங்கள ரீகனெக்ட் பண்ணுறதுக்காக அந்த டேட்டாவை அப்படியே வச்சுருப்பாங்க. ஆனால் எனக்கு வெளியில் எங்கேயுமே காமிக்காத மாதிரி மாற்றிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்பை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த ஸ்டெப்புக்கு நான் எப்படி ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதோட டிசைன் வியூக்கு போய்க்கிறேன். டிசைன் வியூவில் வந்து ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புது இது வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஒரு ஃபீல்டு வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். STATUS ஸ்டேட்டஸ். அதோட வேல்யூ வந்து டேட்டா டைப் வந்து டெக்ஸ்ட்டாக இருக்குது. ஓகே, இதில் இந்த இடத்துல டிஃபால்ட் வேல்யூ அப்படிங்கிறதுல டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஆக்டிவ்னு டைப் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து டெக்ஸ்ட்டுங்கிறதுனால டபுள் கொட்டேஷனில் தான் டைப் பண்ணணும். ஓகே, ஸோ டைப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணும்போது சேவ் பண்ணலையான்னு கேட்குது, எஸ் கொடுத்துட்றேன். இப்போ நான் இதோட இதுக்கு போகிறேன். நான் எந்த ஒரு ஃபீல்டு க்ரியேட் பண்ணாலும் ரீசெட் பண்ணி தான் ரன் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்த நல்லா பாருங்கள். ஸ்டேட்டஸில் வந்து டிஃபால்ட்டாக வேல்யூ வந்து டைப் ஆகிருக்கும். ஓகே, நான் அதுக்காக தான் அங்கே டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து ஒரு புதுசாக அதே ப்ராடக்டை மறுபடியும் டைப் பண்ணுறேன்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து ஹமாம் சோப் ட்ரை பண்ணுமா. ஸோ ஹமாம்னு மட்டும் குட்டியாக டைப் பண்ணிக்கிறேன். சேவ். ஸோ ஹமாம் 1. ஓகே, அதுக்கடுத்து நான் லிரில் டைப் பண்ணேன். லிரில் சேவ். அதுக்கடுத்து ரெக்ஸோனா டைப் பண்ணேன். அதுக்கடுத்து மைசூர் சாண்டல் சேவ். ஓகே, இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு என்னோடய டேட்டாபேஸ் வரேன். டேட்டாபேஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லா இதுலேயுமே ஆக்டிவ்னு இருக்கா. இப்போ நான் வந்து டெலிட் பட்டன் மூலமாக பண்ண போகிறது ஒன்று தான். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே வரக்கூடிய அந்த ஐடி, அதாவது நான் ரன் பண்ணி கூட காமிச்சிடுறேன். க்ரியேட் நியூவில் ப்ராடக்டில் இருக்கிறேன். ஸோ இதை நான் கிளிக் பண்ணால் இங்கே வரக்கூடிய இந்த ஐடியோட ஸ்டேட்டஸை வந்து, அதாவது ஸ்டேட்டஸுங்கிற ஃபீல்டை வந்து நான் டெலிட்டட்னு மாற்றிடுறேன். சாரி, ஸ்டேட்டஸுங்கிற ஃபீல்டை வந்து நான் டெலிட்டட்னு மாற்றிடுறேன். ஓகே, மாற்ற போகிறேன். ஸோ இதுதான் நான் பண்ண போகிறது. அதை டெலிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஐடியை அங்கே கண்டுபிடிச்சி டேட்டா பேஸில் அதோட ஸ்டேட்டஸுங்கிற ஃபீல்டை வந்து டெலிட்டட்னு மாற்ற போகிறேன். ஓகே, ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ டெலிட் பட்டனுக்குள்ளே ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எல்லாத்தையுமே நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ டெலிட் பட்டனுக்குள்ளே அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ப்ராப்பராக வச்சுக்கிறேன். இந்த இடத்துல நாட் BOF = ட்ரூ. BOF இல்லை என்றால், ஓகே, இந்த இடம் மட்டும் உங்களுக்கு லைட்டாக குழப்பிக்கிட்டே தான் இருக்கும் எப்போ பார்த்தாலும். ஸோ இதை வந்து அப்படியே டிட்டோவாக பார்த்துக்கிறது தான் பெட்டர். BOF இல்லை என்றால், இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராடக்ட் db.recordset.move ஃபஸ்ட்டில் எனக்கு கர்சர் எடுத்துகிட்டு போ. நான் இந்த இடத்த நல்லா கவனிங்க. நான் எதை காப்பி பண்ணியிருக்கேன்ட்டு சேவை காப்பி பண்ணியிருக்கேன். சேவ் பட்டனில் இருக்கக்கூடிய கோடிங்க. ஏன்னா சேவ் பண்ணும்போது தான் ப்ராடக்ட் ஐடியை பேஸ் பண்ணி சேவ் பண்ணிச்சு. ஓகே, ஸோ அதனால் டெலிட் பட்டனுக்கு அதை நான் எடுத்திருக்கேன். ஸோ
ஸோ ப்ராடக்ட் ஐடி அங்கே இருக்கா இல்லையாங்கிற செக் பண்ணும். அப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் லைனுக்கு கர்சரை எடுத்துகிட்டு போய் வை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்படி கர்சரை எடுத்துகிட்டு போய் வச்சதுக்கப்புறம் டாட் ரெக்கார்ட் செட் டாட் ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ் இஸ் ஈக்குவல் டு சிஎஸ்டிஆர் க்ளோஸ் பண்ணலை இஸ் ஈக்குவல் டு சிஎஸ்டிஆர் ஆஃப் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே டெலிட்டட். இந்த வேல்யூ வந்து நான் டேரெக்டாக இங்கேருந்து அனுப்புகிறேன். இது வந்து எந்த ஆப்ஜெக்டோட வேல்யூ கிடையாது, நார்மலாக நான் இங்கேருந்து அனுப்பக்கூடிய ஒரு டெக்ஸ்ட்டு. அதனால தான் நான் இதை வந்து டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துருக்கேன். வேறு ஏதாச்சும் ஆப்ஜெக்டோட வேல்யூ அனுப்புனீங்க அப்படின்னா இந்த டபுள் கொட்டேஷன் கொடுக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ நீங்களே வேணாலும் பாருங்கள், டேரெக்டாக தான் கொடுத்துருப்போம், டபுள் கொட்டேஷன் கொடுத்துருக்க மாட்டோம். டபுள் கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா அந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூ டேரெக்டாக அங்கே போயிடும். அங்கே வந்து டெலிட்டட்னு தான் எனக்கு போகணும், அதனால் டேரெக்டாக போகுது. ஸோ அந்த லைனை நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ரெக்கார்ட் செட் டாட் அப்டேட் டாட் ரெக்கார்ட் செட் டாட் க்ளோஸ். இப்போ நான் ஒரு இது புதுசாக பண்ணுறேன். என்ன அப்படின்னா, அங்கே லைன் இல்லாமல் இருக்கும்போது டெலிட் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து ஒரு தடவை ரன் பண்ணி பார்த்துக்கிடுவோம். ஸோ இதை வந்து நான் இப்படி பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வழக்கமாக பண்ணுற மாதிரியே பண்ணிட்டேன். ஸோ ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டெலிட்டட், அதை அப்டேட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வெளியில் வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ மறுபடியும் ஒரு தடவை இது பண்ணிடுறேன். கனெக்ட் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து ப்ராடக்ட் டிபியில் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணி ப்ராடக்ட் ஐடி இருக்கா இல்லையாங்கிற செக் பண்ணுறேன். அப்படி இருந்துச்சுன்னா நாட் பிஒஎஃப் ஈக்குவல் டு ட்ரூ, அப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ரெக்கார்டு கர்சர் மூவ் பண்ணுறேன், அதோட ஸ்டேட்டஸை டெலிட்டட்னு மாற்றிட்டு அப்டேட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இதுக்கடுத்து வழக்கம் போல் மெசேஜ் பாக்ஸ் அதெல்லாமே நம்ம ரெண்டாவது கொடுத்துக்கலாம். எனக்கு டேட்டா பேஸில் கரெக்டாக அப்டேட் ஆயிருக்காங்கிறத நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறேன். ஸோ ரன் பண்ணி பார்க்குறேன். க்ரியேட் நியூவில் ப்ராடக்ட் ரெண்டாவது ஐட்டம் அதாவது லிரியில் செலக்ட் பண்ணி அதை நான் வந்து டெலிட் கொடுத்துட்றேன். டெலிட் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத இப்போ க்ளோஸ் பண்ணால் எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நான் வந்து மாஸ்டர் ஓப்பன் பண்ணுறேன். ABC 1 2 3 டெலிட்டட் வந்துருச்சா? இப்போ எனக்கு மறுபடியும் நான் ரன் பண்ணி பார்க்குறேன். டெலிட் ஆயிடுச்சுல்ல? ஸோ க்ரியேட் நியூவில் ப்ராடக்ட் இப்போயும் எனக்கு அந்த லிரில் அப்படியே தான் இருக்குது. அப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, டேட்டாவை அங்கேருந்து எடுத்துகிட்டு வரும்போது ஆக்டிவில் இருக்கிறத மட்டும் தான் எடுத்துகிட்டு வரணும். அதாவது ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு ஆக்டிவில் இருக்கிறத மட்டும் தான் எடுத்துகிட்டு வரணும், டெலிட்டட் இருக்கிறத விட்டுறணும். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டேட்டா ரிட்ரைவில் அந்த சேஞ்சஸை பண்ணுறேன். ஸோ டேட்டா ரிட்ரைவ் ரைட் கிளிக் பண்ணி டெஃபினேஷன் கொடுத்தோன்னா டேட்டா ரிட்ரைவில் போய் நிற்கிது. டேட்டா ரிட்ரைவில் இந்த இடத்துல வேர் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு சிங்கிள் கொட்டேஷன், நல்லா கவனிச்சுக்கோங்க, சிங்கிள் கொட்டேஷன். அதாவது இதுக்கு பேர் வந்து கொரின்னு சொல்லுவாங்க. இந்த கொரிக்குள்ளே எழுதும்போது ஸ்ட்ரிங்கை வந்து டெக்ஸ்ட்டை வந்து சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்கணும். ஓகேங்களா? நம்பராக இருந்தால் இந்த சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்க தேவையில்லை. ஓகே, ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். க்ரியேட் நியூவில் ப்ராடக்ட்ஸ் எக்ஸாக்டாக கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து கிளிக் பண்ணிட்டு மைசூர் சாண்டில் கிளிக் பண்ணிட்டு டெலிட் கொடுக்குறேன். டெலிட் ஆயிருச்சு. ஆனால் எனக்கு க்ளோஸ் பண்ணுறேன். டேட்டா பேஸ்க்குள்ளே போய் பார்க்குறேன் டெலிட்டட்னு வந்துருச்சான்னு. ஸோ டெலிட்டட்னு வந்துருச்சு. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு தடவை ரன் பண்ணால் எனக்கு கரெக்டாக தான் இருக்கும். என்ன செக் பண்ணிக்கலாம், க்ரியேட் நியூவில் ப்ராடக்ட்ஸ் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு டெலிட் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே நம்ம இந்த சேவ் பண்ணுற மாதிரி டெலிட் பண்ண ப்ரெஸ் பண்ணோடனே ஒரு மெசேஜ் பாக்ஸ் வரணும், டெலிட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு. அதுக்கப்புறம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக ரீஃப்ரெஷ் ஆகிடணும். அப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே டெலிட் பட்டனுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெசேஜ் பாக்ஸ் டிஸ்பிளே பண்ணுறேன். மெசேஜ் பாக்ஸ் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே deleted successfully ஒரு ஆச்சரியக்குறி போட்டு கமா VB information plus PB OK only கமா menu form dot caption. ஸோ ஒரு மெசேஜ் பாக்ஸ் டிஸ்பிளே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கால் டேட்டா ரிட்ரைவ். ஸோ இந்த இடத்துல எனக்கு இப்போ வழக்கமாக பாருங்கள், மற்ற எல்லா இடத்துலையும் டேட்டா ரிட்ரைவுக்கு முன்னாடி நியூ ஐடி கால் பண்ணியிருப்போம். ஓகே, இந்த இடத்துல கால் பண்ணணுமா வேண்டாமாங்கிறது ஒரு டவுட் வரும். கண்டிப்பாக கால் பண்ணணும். ஏன்னா நம்ம இப்போ உதாரணத்துக்கு ஏற்கனவே டெலிட் பண்ண ப்ராசஸே பாருங்கள், செகண்ட் லைனில் இருக்கக்கூடிய லிரில் டெலிட் பண்ணோம். அப்போ அங்கே செகண்ட் லைனை கிளிக் பண்ணும்போது இதை நம்ம கிளிக் பண்ணும்போது இங்கே என்ன நம்பர் வந்திருக்கும், 2ன்னு வந்திருக்கும். ஸோ லிரில் செலக்ட் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம், டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லிரில் இந்த லிஸ்ட்லேருந்து காணாமல் போயிடும். ஆனால் இங்கே வந்து ரீஃப்ரெஷ் ஆகாது. ஓகே, ஸோ அதனால் இந்த ஐடி ஏன்னா அப்போ இங்கே நம்ம வந்து 5ன்னு வந்துச்சுன்னா தான் அடுத்து புது ஐடி க்ரியேட் பண்ணும்போது, அதாவது புது ப்ராடக்ட் சேவ் பண்ணும்போது ஐடிஸ் வந்து கரெக்டாக போகும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இங்கேயும் கால் நியூ ஐடி அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிடுறோம். அதுக்கடுத்து ப்ராடக்ட் நேம் text equal to empty and product name text.setFocus. ஓகே, ஸோ இப்போ சேவ் பண்ணுறோம்.
ரன் பண்ணுறோம். க்ரியேட் நியூவில் ப்ராடக்ட் ரெட்ஸோனாவை கிளிக் பண்ணுறேன். 3 ரெட்ஸோனா டெலிட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ மறுபடியும் 5 தான் வருது. இப்போ மறுபடியும் செக் பண்ணுறேன். 5வது ப்ராடக்டாக நான் எதை ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா மேகி கொடுத்துட்டு சேவ்னு கொடுக்குறேன். 5வது ப்ராடக்ட் மேகி, இங்கே 6ன்னு வந்துருச்சு. இப்போ நான் மேகியை எடிட் பண்ணுறேன். மேகி நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிடுறேன். சேவ் கொடுக்குறேன். 5வது ப்ராடக்ட் தான் மேகி நூடுல்ஸ் மாறுது. இப்போ புது ப்ராடக்ட்டுக்கு அது தயாராகிருச்சு. ஓகே, இப்போ எனக்கு எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. டிசைனில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஏன்னா புதுசாக நம்ம இதை க்ரியேட் பண்ணதுனால டிசைனில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆனால் நல்லா பாருங்கள், இது எல்லாமே நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக க்ரியேட் பண்ணது. ஓகே, ப்ராடக்ட் ஐடி. ஸோ அஸ் ஏ யூஸருக்கு இந்த ப்ராடக்ட் ஐடி இதெல்லாம் தேவையே கிடையாது. அவருக்கு தேவை டேட்டாபேஸ் சேவ் ஆகணும், எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான். அதுபோல் இது இங்கே நமக்கு தெரிஞ்சாலும் குழப்பிக்கிட்டே தான் இருக்கும். 1 இதுக்கடுத்து 5 ஏன் வருது அப்படிங்கிறது. ஓகே, ஆஸ் ஏ ப்ரோக்ராமர் நமக்கு புரியும், ஆனால் ஆஸ் ஏ கஸ்டமருக்கு புரியாது. ஸோ அதனால் இதையும் விசிபிள் வந்து ஃபால்ஸ் பண்ணிடுறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு விசிபிள் வந்து ஃபால்ஸ்ன்னு பண்ணிடுறோம். இங்கே வந்து வித்தை வந்து 0ன்னு மாற்றிடுறோம். அதாவது செகண்ட் காலமோட வித்தை வந்து 0ன்னு மாற்றிட்டு ஓகே கொடுத்துட்டு சேவ் கொடுத்து ரன் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஒரு ஸ்க்ரீன் மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் வந்து புது ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறேன். எப்பி நூடுல்ஸ் டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்றேன். சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. அதுக்கடுத்து பாதாம் மில்க் வேணுக்கனவே நான் வந்து தப்பாக டைப் பண்ணுறேன். சேவ் கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன். பாதாம் மில்க் ஃபஸ்ட் எடுத்து அட்டாச் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வந்து எடிட் பண்ண போகிறேன், ஏன்னா இதையும் க்ராஸ் செக் பண்ணிக்கிறோம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு பாதாம் மில்க் கரெக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்குறேன். இப்போ இது வந்து கரெக்ட் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கடுத்து நான் டைப் பண்ணி பார்க்கணும், புது ப்ராடக்ட் ஆட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா சில நேரம் என்ன ஆகும்னா, இங்கே டைப் பண்ணி சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஐடி வந்து ரீஃப்ரெஷ் ஆகாமல் இருந்துச்சுன்னா மறுபடியும் இதுதான் எடிட் ஆகும். ஓகே, ஸோ அதனால் புதுசாக நான் டைப் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ அடுத்த ப்ராடக்ட் வந்து நான் என்ன டைப் பண்ண போகிறேன் அப்படின்னா எக். சேவ், புது ப்ராடக்டாக க்ரியேட் ஆகுது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, இதுவும் எனக்கு புது ப்ராடக்டாக தான் க்ரியேட் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த எக்குங்கிறத எக்ஸ்ன்னு மாற்றுறேன். ஸோ கிளிக் பண்ணி அதை எடிட் மோடுக்கு பண்ணுறேன். சேவ் எக்ஸ். ஸோ எனக்கு சேவ் கரெக்டாக ஆகுது, எடிட் கரெக்டாக ஆகுது, டெலிட் கரெக்டாக ஆகுது, கிராஸ் செக்கும் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அதுக்கடுத்து இருக்கக்கூடியது, அதாவது இதுக்கடுத்து கிளியர், இதெல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.